Hi, good evening. Welcome to another episode of PR Cricket Chat. 3-1 இந்தியா வின் பண்ணிட்டாங்க இந்த சீரீஸை. இன்னைக்கு பூனேல ஆக்சுவலி இங்கிலாந்து இந்த மேட்சை கோட் அவுட்டாங்கன்னு தான் சொல்லணும். 12-3 இந்தியா. ஃபர்ஸ்ட் ஓவரில் 12 ரன், செகண்ட் ஓவரில் 3 விக்கெட் போச்சு. 2 overs 12-3, 11 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 5 விக்கெட்ஸ் டவுன். அங்கேருந்து சூப்பராக ஆடினாங்க சிவம் துபே அண்ட் ஹர்திக் பாண்டியா. சிவம் துபே எதுக்கு இந்த T20 சைட்லேருந்து ட்ராப் பண்ணாங்கன்னே தெரியல. வேர்ல்ட் கப்பில் கூட நல்லா தான் ஆடினாரு, எஸ்பெஷலி ஃபைனலில். பட் ஹர்திக் பாண்டியா பிக் மேட்ச் பிளேயர், அது எப்பவுமே ப்ரூவ் பண்றாரு. இன்னைக்கும் பண்ணாரு. அண்ட் 180 டெஃபினெட்லி ஒரு டிஃபெண்டபிள் ஸ்கோர் தான். அண்ட் இங்கிலாந்து டெஃபினட்டா கேம்ல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 5 overs 52 ரன்ஸ். அப்புறம் ஹாரி ப்ரூக் இருக்கும்போது 51 of 26 பால்ஸ் ஹாரி ப்ரூக் இன்னைக்கு வருணை நல்லா பிக் பண்ணியிருந்தாரு. ஹாரி ப்ரூக் இருக்கும்போது 5 overs 47 டு வின் இருந்தது. ஐ தாட் இங்கிலாந்து பக்கம் தான் கேம் இருந்ததுன்னு. பட் இந்தியா சூப்பரா போட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியல் டாபிக் எல்லா போஸ்ட் கேம் ஷோலையும் ஓடும், எல்லாரும் இது பண்ணுவாங்க. சிவம் தூபே அந்த பெனல்டிமேட் பால் ஆஃப் தி ஃபைனல் ஓவர்ல மண்டல அடி வாங்கினாரு ஒரு பவுன்சர்ல. அதனால அவருக்கு ஒரு கன்கஷன் சப் அப்படின்னு கூட்டிட்டு வந்தாங்க. கன்கஷன் சப்னா அந்த ஆன் த ஃபீல்ட் அந்த இன்ஜுரி அக்கர் ஆயிருக்குன்னா ஒரு லைக் ஃபார் லைக் பிளேயரை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுதான் ஐசிசி ரூல். ஸோ சிவம் தூபேக்கு லைக் ஃபார் லைக் பிளேயரை ஹர்ஷித் ராணாவை கூட்டிட்டு வந்தாங்க. இப்போ இங்கிலாந்து ஐ டோன்ட் திங்க் ஒரு ஹாப்பி வித் த டிசிஷன். ஏன்னா லைக் ஃபார் லைக் நீங்க பாத்தீங்கன்னா ரமன்தீப் சிங் தான் போலர் ஹூ கேன் பேட் அண்ட் போல் அ பிட். சிவம் துபே மாதிரி. ஹர்ஷித் ராணா மோர் அ போலர் ஹூ கேன் பேட் வெரி லிட்டில். ஸோ அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா இங்கிலீஷ் மீடியா சொல்லுவாங்க, எனக்கு டவுட்டே இல்லை. ஏன்னா ஹாரி ப்ரூக் வந்து கேல்கட்டால அவுட் ஆனதுக்கே ஸ்மாக்னால தான் நான் அவுட் ஆனேன் அப்படின்னாரு. பட் தட் அபார்ட் நல்லா போட்டாரு ஹர்ஷித் ராணா. பட் எனக்கு இந்தியா ஒரே ஒரு பேசரோட போறது தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அது என்ன கான்செப்ட் அதுன்னு. பேட்டிங் எவ்வளவு முடியுமோ லென்தன் பண்ணலான்னு பாக்குறாங்க. பட் ஒரே ஒரு பேசரோட போறது அவ்வளவு ஸ்மார்ட் மூவ் கிடையாதுன்னு எனக்கு தோணுது. பட் நீங்க பாத்தீங்கன்னா ஓவரால் 2 டிசப்பாயின்மெண்ட்ஸ் இந்தியாவுக்கு. சஞ்சு சாம்சன் தொடர்ந்து 4வது முறையான ஃபெயிலியர் அண்ட் ஸ்கை 4th ஃபெயிலியர். சஞ்சு இன்னும் இடத்த சீல் பண்ணல. நீங்க பாத்தீங்கன்னா ரிஷப் பந்த், யசஸ்வி ஜெயஸ்வால், ரியன் பராக் எல்லாம் வெளில இருக்காங்க. இப்போ ரியன் பராக் ஆஃப்கோர்ஸ் இன்ஜர்ட், ரிஷப் பந்த் டிராப் பண்ணிருக்காங்க, யசஸ்வி ஜெயஸ்வாலுக்கு ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க நிறைய பிளேயர்ஸ் T20 மேட்ச் சிங்கிள் ஹேண்டடா மாத்தக்கூடிய பிளேயர்ஸ் 3 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் பெஞ்ச்ல இருக்காங்க. ஸோ சஞ்சு சாம்சன் அவர் சான்ஸை கோட்டை விடுறாரு. ஸ்கை கேப்டனா இருக்கிறதுனால சீரீஸ் வின் பண்ணதுனால யாரும் ஜாஸ்தி பேச மாட்டாங்க. பட் ஸ்கையோட ஃபார்மும் டெஃபினெட்லா காஸ் ஃபார் கன்சர்ன். அண்ட் இப்போ குல்தீப் யாதவ் கூட வெளில இருக்காரு. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் பும்ரா வந்து அந்த சைடு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். பட் த மெயின் 2 வரிங் பாயிண்ட்ஸ் ஃபார் இந்தியா வந்து ஸ்கை அண்ட் சாம்சனோட பேட்டிங் தான். இப்போ ஃபைனல் மேட்ச்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா இந்தியான்னு தெரியல. ஏன்னா சீரீஸ் முடிஞ்சிருச்சு. ஃபைனல் மேட்ச் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா தெரியல. பட் இன்னைக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது ரிங்கு சிங்குக்கு. நம்பர் 5 வந்து 3வது ஓவர்லயே வந்தாச்சு. ரிங்கு சிங் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது டு ஸ்கோர் 70, 80 அண்ட் அவரோட பிளேஸை சாலிடிஃபை பண்ண. 30 அடிச்சாரு, பட் அவரும் அவுட் ஆயிட்டாரு. அந்த அபிஷேக் சர்மாங்க சரியான டேலண்ட். ஆனா அவர் வந்து அந்த 20, 25 பால் தாண்ட மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு வந்து 19 பால். அவர் ஒரு 35 பால் ஆடினாருன்னா டெஃபினட்டா இன்னிங்ஸும் எங்கேயோ போயிடும். அவரோட கான்ஃபிடன்ஸுக்கும் நல்லா இருக்கும். பட் ஓவரால் குட் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க. ரவி பிஷ்ணாய் போன மேட்ச் நல்லா போடல, இந்த மேட்ச் நல்லா கம்பேக் பண்ணாரு. ஓவரால் எஃபெக்டிவ் bowling பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஐ திங்க் பட் இங்கிலாந்து டெஃபினட்டா வந்து தே வில் ஃபீல் தே லெட் திஸ் ஒன் ஸ்லிப். இது டெஃபினட்டா 2-2 இருக்க வேண்டிய கேம். 12-3 இந்தியா அங்கேருந்து போனாங்க. அஃப்கோர்ஸ் போன கேம் நீங்க அதே சொல்லலாம். இங்கிலாந்து 126 for 8 லேருந்து 170 வரைக்கும் போனாங்கன்னு. பட் இன்னைக்கு பேட்டிங்ல கூட இங்கிலாந்து கையில இருந்தது கேம். அண்ட் ஹாரி ப்ரூக் ஒரு கிளிம்ஸ் காமிச்சார் அவரோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு. வெரி எக்ஸைட்டிங் பிளேயர் ஹாரி ப்ரூக். பட் அடுத்த மேட்ச் வாங்கடையில, அதுக்கப்புறம் ஒன் டே சீரிஸ் அதை நம்ம ப்ரிவியூ பண்ணுவோம். ஏன்னா அந்த ஒன் டே சீரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மேட்ச் தான் இருக்கு இந்தியாவுக்கு பிஃபோர் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ரோஹித் சர்மா சுத்தமா ஃபார்ம்ல இல்ல, கோலி சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. 2 பேரும் ரஞ்சி டிராஃபிலையும் ஒன்றும் பண்ணல. இன்னைக்கு கோலி வந்து 6 ரன்னுக்கு போல்டு. ஸோ அடுத்த 3 ஒன் டே கேம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இந்தியாவோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி எப்படி ஷேப் அப் ஆகுது போறதுன்னு பாக்குறதுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்கு. நம்ம இங்கிலாந்து ODI சீரிஸ் ரிவ்யூ பண்ணுவோம் அடுத்த வாரம். தேங்க்யூ, பாய்.